வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் VPMM கல்வி நிறுவனங்கள். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் யூடியூபர் ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். யூடியூபர் ஜிபி முத்துவிற்கும் அப்பகுதி பொதுமக்களுக்கும் என்ன மோதல் ஏற்பட்டிருக்கிறது? அங்கு கள நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிட முயன்றதால் பொதுமக்களால் தற்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்துக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய உடன்குடி பெருமாள் பகுதியைச் சேர்ந்தவர் நடிகரும் பிரபலமுமான ஜிபி முத்து. இவருக்கு சொந்தமான இடம் பெருமாள்புரம் பகுதியில் இருந்து வருகிறது. இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெருமாள்புரத்தில் கீழத்தெருவை காணவில்லை என டிக்டாக் பிரபலமான ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இது குறித்து ஜிபி முத்து கூறுகையில், எங்கள் பெருமாள்புர கிராமத்தில் சிறிய அளவில் இருந்த கோயிலை தற்பொழுது பெரிய அளவில் எடுத்து கட்டுகிறார்கள். இதனால் அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கீழத்தெருவை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளதால் அந்த தெரு வழியாக எங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாத நிலையானது ஏற்படுகிறது. எனவே கீழத்தெருவை மீட்டு தரும்படி அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து அவர் தொலைக்காட்சிகளில் பேட்டியளித்தும் இருந்தார். அந்த பேட்டியில் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிலும் ஊர் மக்களையும் தரக்குறைவாக பேசியதாக கூறி அந்த பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அவரது வீட்டை முற்றுகையிடுவோம் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று அவரது வீட்டை முற்றுகையிடுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வருகை தந்தனர். இதற்கிடையில் ஊர் மக்கள் பிரச்சனைக்குரிய இடத்திற்கும் வருகை தந்தனர். அங்கு பணிகளை தொடங்க இருந்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் பிரச்சனையை முடித்துவிட்டு பணிகளை தொடங்கும்படி கூறியிருந்தார். இதற்கிடையில் அந்த இடத்திற்கு ஜிபி முத்து வந்தார். ஜிபி முத்துவுக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. இந்த இடத்தில் ஜிபி முத்து ஒளிக என்று ஊர் மக்கள் கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து போலீசார் இருவரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக இருவருக்கும் இடையே பயங்கர காரசாரமான விவாதமானது நடைபெற்றது. இது குறித்து ஊர் மக்கள் கூறும்பொழுது, ஏற்கனவே கோவில் இருந்த இடத்தில் தான் பணிகளை மீண்டும் தொடங்கி இருக்கின்றோம். ஆனால் முறையான அனுமதி இல்லாமல் ஜிபி முத்து இதுபோல் தவறான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், ஜிபி முத்து என்கிற ஒரு தனிநபர் தான் இந்த தெருவையும் கோவிலையும் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும், ஜிபி முத்து இப்படி தொடர்ந்து மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி வருவதாகவும், எங்கள் ஊர் கோவிலில் இவர் செய்த இந்த செயலால் கும்பாபிஷேகம் மற்றும் கோயிலில் நடைபெறக்கூடிய விழாக்கள் முழுவதுமே முற்றிலும் தடைபட்டு இருக்கின்றது. இதற்கு முழு காரணம் ஜிபி முத்து தான் என்றும் ஒரு மக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். இது குறித்து ஜிபி முத்து கூறும்பொழுது, ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து கள்ளப்பத்திரம் போட்டு இந்த இடத்தை வளைக்க பார்ப்பதாகவும் ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் தற்போது இருவருக்கும் இடையே இரு தரப்பினருக்கும் இடையே பெரும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருப்பதால் உடன்குடி பகுதி மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் VPMM கல்வி நிறுவனங்கள்.